எம்மா நான் வந்துட்டேன். வாமக்கா வா. ஒரு கொஞ்ச நாளாக என் மாமியாக்காரி வீட்டிலே இருந்துட்டேம்மா. ஏதோ வேலை இருக்குன்னு கூப்பிட்டா அதான் போனேன். இப்போ திரும்பி வந்துட்டேன். அப்படியா? சொல்லாமக்கெல்லாம் போயிட்டியா? அதான் பயந்துட்டே இருந்தேன். பரவாயில்ல வந்துட்டேன். எம்மா நம்ம அண்ணி பயமுடுத்துறதுக்கு பிளான் போட்டிருந்தோம்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா இன்னைக்கு நைட்டு? சரிட்டி மக்கா. நம்ம வீட்டுக்கு புதுசாக ஆளுகள் எல்லாம் வந்திருக்காங்களாம்மாக்கா. அவங்களும் இன்னைக்கு நைட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் இன்னைக்கு நைட்டு தான் சரியான டைமு. அப்படியாம்மா? சரி சரி. அந்த கோஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் என் ரூமில் தானே இருக்குது. என் ரூமை பூட்டி தானே வச்சுருந்தீங்க? ஆமா டீ, அந்த ரூமை பூட்டி தான் வச்சுருந்தேன். எம்மா ஏட்டி என்ன டீ இது? நான் முதல்ல இருந்தபோது இது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருந்துச்சு. அப்புறம் மூஞ்சி என்னமோ இப்படி மாறி இருக்கு. இந்த ரூம் நான் நீ போனதுலேருந்து பூட்டி தான் மக்கா வச்சிருந்த. யாருமே உள்ள போகாதப்ப எப்படிமா இந்த மாதிரி எல்லாம் மாறும்? ஏட்டி எதுக்கு டீ இப்ப சிரிக்கிற? நான் எங்கம்மா சிரிச்சேன்? பின்னாடி இருக்கிற ட்ரெஸ் தானமா சிரிச்சது. என்னது இந்த ட்ரெஸ் திரும்பி இருக்கு? நம்ம நல்லா பயமுறுத்திட்டோம். இப்போ நம்ம பழையபடி ஆயிரலாம். சரி சரி. என்னம்மா எல்லாமே திரும்பி பழையபடி இருக்கு நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார? எட்டி எனக்கு என்னமோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம்னு தோணுது டீ. ஆமா அண்ணி ஒரு பூனை கொண்டு வந்தாங்களே, அது எங்க? தெரியல டீ, அது நான் ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை. சரி வாங்க போகலாம். இன்னைக்கு நைட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். சரி டீ. என்னத்தே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏட்டி பங்கச்சம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னத்தே? என் தங்கச்சி வராலாமா? உங்க தங்கச்சியா வராங்களா? ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். விருந்து பண்ணிடலாமா? இது என்ன டீ கேள்வி பங்கச்சம்? விருந்து பண்ணு. ஏக்கா என்னக்கா ஆச்சு? ஏட்டி பங்கச்சம் யாருட்டி எதுவும் பின்னாடி நிக்கிறது? பார்க்க உன்ன மாதிரியே இருக்கா. ஐயோ உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் தே, அது என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? எம்மா உன் பேர் என்ன? என் பேரு பானுமதி. நான் வந்துட்டேன். வாட்டி வாட்டி எப்படி டீ இருக்க? நான் நல்லா இருக்கேங்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டீ. என்னது நம்ம ஊர்ல வர வர கிழடுகள் கூட்டம் அதிகமாயிக்கிட்டே போகுது. என்ன டீ அது? பின்னாடி ரெண்டு பங்கஜம் மாதிரி இருக்கு. ஏ கிழவி, நான் ஒன்றும் பங்கஜம் இல்லை. என் பேரு பானுமதி. நான் பங்கஜத்தோட தங்கச்சி. என்ன டீ திமிரு பேச்சு பேசுற? ஏ பானுமதி, உன் அக்கா கிட்ட நடந்துக்கிற மாதிரி என் தங்கச்சி கிட்ட நடந்துடாத. உன் மூஞ்சி எல்லாம் பேத்துருவா. இக்க விடுக்க நான் வந்துட்டேன் இல்லக்கா. இனி நான் பார்த்துக்கிறேங்க்கா அவளை. நீ கோவப்பட்டு தேவையில்லாமல் அவகிட்ட திட்டு வாங்கிக்காத. அவளே ஏதோ திமிரு பிடிச்சவ மாதிரி இருக்கா. அப்படியா? சரி சரி. ஏக்கா தள்ளு, நான் போகிறேன். எட்டி எதுவும் நினச்சிக்காத. என்ன அவங்க அக்கா எப்பவுமே அப்படி தான் பேசுவாங்க. நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் கோவப்படலக்கா. நீங்கள் தள்ளுங்க ஃபஸ்ட்டு. சரி டீ. எம்மா பங்கச்சம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் டீ. ஏட்டி செல்லத்தாயி, என் மவனும் என் மருமவளும் வந்திருக்காங்க. இப்போ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சரியா? அப்படியாக்கா? ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா? சரி சரி, வரட்டும் வரட்டும். நீ வாக்கா, நீ வந்து உட்காரு. சரி டீ வரேன். ஏம்மா நான் வந்துட்டேன். வா மக்கா வா. என்னது ரெண்டு கிழவிங்களோட மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கு? எம்மா மருமவளே, இதுதாம்மா என் தங்கச்சி. இவ பேரு செல்லத்தாயிம்மா. அப்படியா ஆண்டி? உங்களை சந்தோஷங்கள ரொம்ப சந்தோஷம். அக்கா பங்கஜக்கா. ஏ சரோஜா வா. வாமா வா, உள்ள வா. இல்லைக்கா, எனக்கு கொஞ்சம் குழம்பு மட்டும் வேணும்க்கா. இன்னைக்கு வீட்டில் எதுவும் பண்ணல. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன்னா அதனால தான். அப்படியா டீ? நான் ஒன்றுமே செய்யலையே. அச்சோ, நீ வேணா நெட்டவள்ளி வீட்டில் போய் கேட்டு பார்க்குறியா? என்னக்கா சொல்கிறீங்க? நெட்டவள்ளிக்கே சமைக்க தெரியாது. நான் போய் நம்ம வசந்தி வீட்டில் வாங்கிக்கிறேன். சரி டீ. சித்தி யார் அது? அவ பேரு சரோஜாப்பா. அவ எப்போ பார்த்தாலும் இந்த பங்கஜ வீட்லயே தான் வந்துப்பா. குழம்பா வாங்கிட்டு போவா. வீட்டில் சமைக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னா இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. எவ்வளோலாம் வந்துட்டு போறாங்கப்பா.
என்ன தைரியம் இருந்தா பங்கஜத்தோட மாமியாக்காரி என்னையவே திட்டிருப்பா. இதை என்னால பொறுத்துக்கவே முடியல. வா, இதுக்கு பதில் நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். ஆஹா, நல்ல ஐடியா எனக்கு சிக்கியிருக்கு. இந்த டிராவில் தான் பங்கஜம் எல்லாத்தையும் வைப்பா. ஏன்னா இவங்க வீட்டில் பீரோவே இல்லை. பணம் நகை எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். நம்ம பணத்தை திருடிடலாம். ஐ, 2 லட்சம் ரூபா. இதில் கண்டிப்பாக நம்ம நகை வட்டிங்கி போட்டுறணும். யோத்தி, இவ வேற வந்துட்டாலே. நம்ம பணம் எடுக்கிறத பார்த்தா நான் போட்டு கொடுத்துருவாளே. நம்ம அப்படியே எதுவும் கண்டுக்காத மாதிரி ஓடிடுவோம். ஹா. ஏட்டி, நான் இப்போ வேலையை போகிறேன், அப்புறமா வரேன். கையில ஏதோ பணம் மாதிரி இருக்கு. சித்தி, இங்க வந்து திரும்புங்க. சித்தி, என்ன இது கையில 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க? இதுவா? இது நான் சம்பாரிச்ச காசுமா. அங்கே இருக்கும்போது நான் சென்னையில் இருக்கும்போது சம்பாரிச்சிட்டு வந்தேன்னா இப்போ யூஸ் பண்ணலாமேன்னு எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியா சித்தி? ஓகே. இந்த சித்தி பண்றது ஒண்ணுமே சரியில்லையே. அது அம்மாவோட பணம் மாதிரி இருக்கு பார்க்க. எம்எம் மலரு, எப்படி இருக்க? பாட்டி வாங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எம்எம் மலரு, நான் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேம்மா. அதுக்கு உன்னோட உதவி கொஞ்சம் தேவைப்படுது. என்ன கிளாஸ் பாட்டி? ஏம்மா, நான் ஒழுங்காக இல்லாதவங்களையெல்லாம் நல்லா ஒழுக்கமாக ஆக்குவேம்மா. அந்த கிளாஸ் பேர் நல்வழிப்படுத்துதல்மா. அதுக்கு உனக்கு தெரிஞ்சால் யாராச்சும் ஒழுங்கு இல்லாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்கிட்ட அனுப்பிச்சி விடுமா. நான் இனிமேல் இங்கே தான் தங்குவேன். அதனால் இனிமேல் நான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன். ஃபீஸ் எல்லாம் இல்லைம்மா, ஃபுல் ஃப்ரீ. அப்படியா பாட்டி? சரி. நான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா எனக்கு தெரிஞ்சவ. அவளை உங்ககிட்ட அனுப்பிச்சு விடுறேன். சரிம்மா. ஏன் நான் சொல்கிறேன்னா, இனி நம்ம பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். இல்லை, அவங்களே பண்ணுவாங்க. ஃப்ரெண்டுனா உன்னோட வயசு ஃப்ரெண்டு இல்லைம்மா. அவங்களாம் படிக்கிற பிள்ளைங்க. இந்த மாதிரி நல்லா வளர்ந்தவங்க அவங்க மாதிரி. அப்படியா? சரி பாட்டி. நான் உங்களுக்கு எனக்கு ஒரு அக்கா தெரியும். அந்த அக்காவையும் அதுக்கப்புறம் இன்னொரு அக்காவையும் நான் அனுப்பிச்சு விடுறேன். நீங்கள் அந்த நல்வழிப்படுத்துதல் கிளாஸை எடுங்க. சரிம்மா.